மாத்திரை அளவு எப்படி கண்டுபிடிக்கிறது? மாத்திரை அளவு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு எழுத்துக்குரிய மாத்திரை அளவு பார்த்துருவோம். குறில் எழுத்துக்கு பார்த்தோம்னா 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்கு பார்த்தோம்னா 2 மாத்திரை, ஆயுத எழுத்துக்கு பார்த்தோம்னா அரை மாத்திரை, மெய் எழுத்துக்கு பார்த்தோம்னா அரை மாத்திரை. இதான் வந்து மாத்திரை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து யூஸ் ஆகும். இப்போ கபிலருங்கிற பேர் எடுத்துக்கிட்டோம்னாக்கா, க வந்து குறில், பிங்கிறதும் குறில், லேங்கிறதும் குறில், இரு வந்து மெய்யெழுத்து. அப்போ 3க்கும் வந்து ஒன்று இதுக்கு வந்து அரை, மொத்தம் 3 மாத்திரை. கபிலருங்கிற பேருக்கு வந்து எப்படி மாத்திரை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா, க, பி, ல இது 3 வந்து குறில் எழுத்துக்கள். இது 3த்துக்கும் ஒரு மாத்திரை. இரு வந்து மெய் எழுத்து, இதுக்கு வந்து அரை மாத்திரை. அதுவே நெடில் எழுத்து வந்துச்சுன்னா 2 மாத்திரை போட்டுக்கணும். ஆயுத எழுத்துக்கு வந்து அரை மாத்திரை. இது எல்லாத்தையும் வந்து கவுண்ட் பண்ணி போடணும். எங்களுடைய நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா, எங்களுடைய யூடியூப் சேனலை வந்து மெம்பர் ஆனதுக்கப்புறம் வந்து கீழே லிங்க்கில் வந்து நான் டெலகிராம் குரூப்பை வந்து கொடுக்குறேன். அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா நான் அதில் வந்து ஷெடியூல் 1 படி நோட்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்ருப்பேன். அந்த டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலம் நீங்கள் வந்து டெய்லி எடுத்துக்கலாம். தேங்க்யூ.